கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, இந்த பதிவு எல்லாருக்குமானது இல்லை. இதை யாரும் தற்செயலாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்திருக்கேன்னா அது உனக்கு ஒரு அழைப்பு சாமி. இது உனக்காக மட்டும்தான். உன் மனசில் ஒரு கேள்வி நீண்ட நாட்களாக ஒழிச்சிட்டே இருக்குது. எனக்கானது எப்போ வரும்? அதுக்கான பதில் இதுதான் சாமி. இந்த வார்த்தையை கேட்குற நீ சாதாரணமாக இல்லை. உன் வாழ்க்கை இங்கிருந்து மாறப்போகுது. மெதுவாக இல்லை, முழுசாக. இந்த பதிவை கடந்து போகாத. உனக்கானதை உன்னிடம் சேர்த்துட்டேன் சாமி. இது வாக்குறுதி, இது அருள் வாக்கு. தவறாமல் கேளு சாமி. சாமி, நீ எவ்வளவு நாளாக ஒரே கேள்வியை தேடிக்கிட்டே இருந்த. என்னோட வாழ்க்கை எப்போ மாறும், எனக்கான நாள் எப்போ வரும்? நீ அதை யார்கிட்டையும் சத்தமாக கேட்கல. ஆனால் உன் மனசுக்குள்ளே அது தினமும் கத்திக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விக்கான பதிலை இப்போ சொல்கிற சாமி. கவனமாக கேட்டுக்க. உன் வாழ்க்கை தாமதமாக மாறலை, தயாராகிட்டு இருந்துச்சு சாமி. நீ அழுத ஒவ்வொரு இரவும் வீணாக போகலை. நீ அமைதியாக தாங்கின ஒவ்வொரு நிமிஷமும் கணக்கில் இருக்குது சாமி. சில பேரோட வாழ்க்கை வெளியில் மாறும், உன்னோட வாழ்க்கை உள்ளே மாறணும். அதுக்கு தான் இவ்வளவு அமைதி, இவ்வளவு தாமதம். நீ தேடிய பதில் இதுதான். உனக்கான நேரம் இப்போ தான் தொடங்குது சாமி. இதுக்கு பிறகு உன் மனசு முந்தைய மாதிரி இருக்காது. இதுதான் முதல் மாற்றம். நீ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே பல தடவை நினச்சிருப்ப. எனக்கானதை யாரோ எடுத்துட்டாங்க போல், நான் மட்டும் எப்போதுமே தாமதம்தான். ஆனால் உண்மையை சொல்கிறேன், உனக்கானது ஒரு அடியும் தப்பி போகலை. ஏன்னா உனக்கானதை உன்னால் தாங்க முடிகிற நேரத்தில் தான் வாழ்க்கை உன் கையிலே கொடுக்கும் சாமி. நீ உடைந்து போகாமல் இன்னும் நிற்கிறியே, அதுக்கு அதுவே சாட்சி. சில பேருக்கு விஷயம் சீக்கிரமாக வரும், ஆனால் உனக்கு வந்தால் நிலையானது சாமி. அதனால தான் தாமதம். நீ நினச்சது போல் வாழ்க்கை உன்னை மறக்கலை, உன்னை தேர்ந்தெடுத்திருக்குது. இப்போது நீ இந்த வார்த்தையை கேட்குற ஒரே அடையாளம். உனக்கானது இப்போது உன்னோட பக்கம் நகருது சாமி. சாமி, இது வார்த்தை மட்டும் இல்லை சாமி, இது ஒரு அறிவிப்பு. நீ இத்தனை நாளாக கண்ணுக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டது, மனசுக்குள்ளே அழுதது, யாருக்கும் சொல்லாமல் சுமந்தது, அதுக்கெல்லாம் இப்போ பதில் வந்துருச்சு. உனக்கானதை நான் இப்போது உன்னோட சேர்த்துட்டேன். இனி அது வழி மாறாது சாமி, கைவிட்டு போகாது சாமி, யாராலும் எடுத்துட முடியாது சாமி. நீ தகுதி இல்லைன்னு யாராவது உனக்குள்ளே சொல்லியிருந்தா அது இன்னையோட முடிஞ்சது சாமி. ஏன்னா சித்தர்கள் தகுதி பார்க்காது சாமி, சத்தியத்தை பார்க்கும். நீ பொறுமையாக நின்னதுக்கே இது கிடைக்குது. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ செய் சாமி. மனசுக்குள்ளே சத்தம் இல்லாமல் சொல், எனக்கானதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வளவுதான் சாமி. இந்த ஏற்றுக்கொள்ளல் முதல் உன் வாழ்க்கை அடுத்த பாதைக்கு நகர ஆரம்பிச்சிருச்சு சாமி. உனக்கானதை நான் சேர்த்துட்டேன் சாமி. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, மூடிய மனசுக்குள்ளே அருள் நிலைக்காது சாமி. நீ இத்தனை நாளாக காயப்பட்ட மனசை பாதுகாக்க தான் மூடி வச்சுருந்த. அது தவறில்லை. ஆனால் இப்போது அந்த மூடிய கதவை மெதுவாக திறக்கணும் சாமி. பயம் வேணாம். உனக்கு கஷ்டம் தந்தது திரும்ப வாழ்க்கைக்குள்ளே வராது சாமி. சித்தர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், நீ திறந்தா நான் நிரப்புவேன். இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மெதுவாக ஊடு, மூச்சை ஆழமாக இழு. மனசுக்குள்ளே இந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் 11 முறை சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 அவ்வளவுதான். இந்த ஒரு தயாராகுதல் போதும் சாமி. அருளும் வாழ்க்கைக்குள்ள நுழைய அதுதான் வாசல். உனக்கானது நீ பெற்றுட்ட சாமி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். பெற்றது ஒரு கலை, தக்க வைக்கிறது ஒரு சாதனை சாமி. சித்தர் சொல்கிற ரகசியம் ரொம்ப எளிது. அதுக்கு பெரிய பூஜை வேணாம், காசு வேணாம். சாமி படத்துக்கு முன்னாடி நேரம் செலவிடணும்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். காலையில் எழுந்ததும் எந்த அவசரமும் இல்லாமல் ஒரு நிமிஷம் நின்று உன் இதயத்துக்குள்ள இந்த வார்த்தையை சொல்லு சாமி. இந்த ஒரு உறுதி உன் மனசை நிலையாக்கும். நிலையான மனசுக்குள்ளே அருள் சரளமாக தங்கும். இந்த அருள் ஒன்றை விட்டு எங்கும் போகாது சாமி. இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில் வெறுமனே இது ஒரு வீடியோ இல்லை, இது ஒரு மாறுதல் சாமி. இன்றைக்கி நீ கேட்டு முடிக்கிற இந்த நொடியிலேருந்து உன் வாழ்க்கை ஒரு கட்டம் முடிஞ்சிருச்சு. அது வழி நிறைந்த அத்தியாயம் சாமி.
இனி அதே கதையை திரும்ப வாசிக்க மாட்டேன். சித்தர் சொல்கிறார், உனக்கானதை உன்னோட சேர்த்துட்டேன், இனி யாராலும் பிரிக்க முடியாது. உன் மனசு எங்கெல்லாம் அழுததோ அந்த இடத்துல இனி அமைதி வரும் சாமி. பயந்த இடத்துல துணிவு வரும், நின்ன இடத்துல நகர்ச்சி வரும். இப்போது இந்த நொடியில் நான் உனக்காக ஒரு ஆசீர்வாதம் வைக்கிறேன் சாமி. உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல ஒளி அடையட்டும். உன் கண்களில் கண்ணீர் இல்லை, நம்பிக்கை மட்டுமே தங்கட்டும். உனக்கானதை நீ முழுசாக அனுபவித்த அருள் தொடரட்டும். இந்த வார்த்தை உன் மனசில் எங்கேயாவது அசைஞ்சா அது அருள் செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா அடையாளம். சித்தர் அருள் எப்போதும் உன்னோட நிம்மதியாக இரு சாமி. இனி உனக்கான காலம்.